Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து கோவக்காய் யூஸ் பண்ணி ஒரு குவிக் அண்ட் சிம்பிள் சைட் டிஷ் தான் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு வந்து கொஞ்சம் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து கிரேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பிளெண்டரில். நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு 3-4 பட்டை மிளகா, அதாவது ட்ரை ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் எதுவும் ஆட் பண்ணாமல் இதை வந்து ஒரு ரஃப் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பேனில் வந்து தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் கடுகு அண்ட் வந்து ஒரு ஸ்மால் சைஸ் வெங்காயம் வந்து ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா இதை வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் நல்லா சாட்டே ஆனதும் நெக்ஸ்ட் வந்து கோவக்காய் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கோவக்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங் ஜூலியன் டைப்பில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து காரத்துக்கு ஏற்ப ஒரு 1 டீஸ்பூன் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் கவர் பண்ணி குக் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் அண்ட் பட்டை மிளகாய் யூஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்க மிக்சரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அகெயின் ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே டெலிஷியஸான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட் நம்ம யூஸ்வலாக பண்ணுற ஃப்ரைஸை விட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வண்டர்ஃபுல்லான ரெசிபியோட உங்களை அகைன் மீட் பண்ணுறேன். Until then, take care, stay safe and bye. Subscribe my channel.